ஒரு பாடலோடு கூட நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போதும் என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போதும் என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. யாருகிட்டையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போதும் என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. தலை குனிந்த பொழுது என்னோடு கூட வந்தேன், குனிந்த இடத்திலெல்லாம் என் தலையை உயர்த்தினீர் என்று சொல்லி வேண்டிக் கொண்டதெல்லாம் என் வாழ்விலே அவர் தருகிறார். நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் என் வாழ்வில் அவர் தருகிறார். நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் வேண்டிக் கொண்ட போதும் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஆமென். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. இந்த பாட்டு பாடும்போது நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் மாப்பிள்ளை திடீர்னு கூப்பிட்டாரு. இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டார், சும்மா கேள்வி மாதிரி கேட்குறார், டவுட் மாதிரி கேட்டார். இந்த மாதிரி தாத்தாவை பேரம்பேத்திலாம் அடிக்கலாமான்னு கேட்டார். என்ன கேள்வி?
தாத்தா வந்து துத்துன்னு பண்ணுங்களே, டப்புன்னு தட்டு திட்டிடுவாங்களே தாத்தா பாட்டிங்க. இங்கே யாரும் அடிச்சிருக்கீங்களா? அது மாதிரி அனிதா பசங்களை அடிச்சிருக்கீங்களா? 2 பேர் அடிச்சிருக்கீங்க. நீங்கள் அடிச்சிருக்கீங்களா? அனிதா பசங்களை அடித்ததே கிடையாது. செல்லம். அனிதா உங்கள் பசங்களை அடிச்சிருக்குதா சின்ன வயசில்? இதுங்களே அடித்ததில்லை. இது மாதிரி உறவுகளுக்குள்ளாக அந்த ஒன்றா கூட்டு கொடுத்துறங்களில் இந்த மாதிரி கசமசா நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக அதை டீல் பண்ணணும். என் பிள்ளை அடிச்சிட்டான், இது பண்ணான்னு. இது என்ன வேணால் அந்த குழந்தைங்க பிஞ்சு உள்ளத்தில் ஒரு எனிமிட்டியாக, ஒரு கசப்பாக அது அப்படியே ஸ்டோர் ஆகிடும். அப்போ தான் இந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்துருச்சு. நான் சொன்னேன், அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க தாத்தா பாட்டி, அப்படி காயப்படுற அளவுக்கு அடிக்க மாட்டாங்க. லேசாக தட்டு தட்டுவாங்க, அச்ச மாதிரி இருக்கும், அது ஓடு கத்தும், மற்றபடி காயம் ஏற்படாது, மனசு வராது தாத்தா பாட்டிக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுபோல் அப்போது பெரியவங்களுக்கு என்ன ஆகிடுது, பெத்த தாய்க்கு என்ன பண்ணோம், என் தங்கச்சி உங்கள் டீச்சர் அவங்களை அடிச்சிட்டாங்கன்னு ஸ்கூல்லே இருக்க ரணகலம் ஆகிட்டா, நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம், நீங்கள் பாடம் சொல்லித்தரணும், மார்க் கட்டுறோம், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு. அங்கே போய் என் தங்கச்சி எப்படி இருப்பா, அங்கே போய் லா பேசியிருக்கிறா, நாங்களாம் படிக்க வைக்க முடியாது, இதுக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சாலமோன் ராஜ்குமாருக்காக என் தங்கச்சி போயிட்டு ஸ்கூலில் சண்டை போட்டிருக்கான். ஸோ நான் அடிப்பேன் என் பிள்ளைய, நீ என் பிள்ளை அடிக்கிறதுக்கார் அப்படின்றது ஒரு விதமான அந்த விட்டு கொடுக்காத ஒரு. அப்போது ஆண்டோடைய வார்த்தையை நான் பார்க்குறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், வேதம் முழுசும் நம்ம அதை பார்க்குறோம், அந்த பேட்டர்ன் பார்க்குறோம். ஆண்டவர் தம்முடைய சீடர்கள் தம்முடைய ஜனங்களை திருத்துவதற்காக, உணர்த்துவதற்காக சில சமயம் அவங்க இஸ்ரவேலுடைய பாதையில் நம்ம வரலாற்றில் பார்த்தா நிறைய ஆக்கிரமிப்பாளர்கள் வருவாங்க. பலிஸ்தியர் பற்றி வேதம் சொல்லுது, அசீரியர் பற்றி சொல்லுது, சபேயர் பற்றி யோபுன் புஸ்தகத்தில் சபேயர் என்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வேறு இடங்கள்லேருந்து வருவாங்க. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னு பேசுகிறோம்ல, சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நல்ல நாகரிகத்தில் ஹைடெக்கான பீப்புள் வாழ்ந்ததுக்கான சிதிலங்கள் அங்கே இருக்குது இன்னும் சிந்து சமவெளியில். இப்பவும் கூட நல்ல மண்பானைகள், எப்போது 2000-3000 வருஷத்துக்கு முன்பாக மண்பானை, அந்த நல்ல முழுமையான மண்பானைகள், நல்ல கை வேலைப்பாடுகள் எல்லாம் முன்னோர் தாழி என்னப்படுகிற தாழியில் வைத்து மண்பானை பெரிய ஹைட்டு, ஆளுவர் ஹைட்டில் மண்பானையில் வச்சு தான் அந்த காலத்தில் வந்து மரித்தவர்களை புதைச்சிருக்காங்க. முதியோர் தாழின்னு சொல்லி, மூத்தோர் தாழின்ற மாதிரி அதுக்கு பேர். இப்படிலாம் வாழ்ந்த அந்த சிதிலங்கள் பார்த்தா அவங்க வேறொரு ஜனத்தால் என்ன சொல்கிறாங்க, கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க, ஆரியர்கள் தான் இவங்களை சிந்து சமவெளி நாகரிகத்தை அழித்து அந்த ஜனங்களை ஓட விட்டாங்க. அந்த சிந்து சமவெளியிலிருந்து பெயர்ந்து வந்தவர்களாம் தமிழர்கள். எனவே ஆரியர்களுக்கு தமிழர்கள் மீதான அந்த டிராவிடியன் அந்த எனிமிட்டி, திராவிட ஆரிய அந்த ப்ரெஷர் இருந்து கொண்டே இருக்கிறது. இவங்க பெரிய கூட்டம், யார்? திராவிடர்கள் பெரிய கூட்டம், ஆரியர்கள் சிறிய கூட்டம். ஆரியர்கள் வேறே நாடு, இப்போ ஈரான் போன்ற கைபர் கணவாய் வழியாக உள்ளே வந்தாங்க. இப்படி ஒரு தேரி இருக்குது. அது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊர் மேலே சண்டைக்கு போகிறதும், அங்கே போயிட்டு அந்த ஜனங்களை குடிகளை அவங்களுக்கு கொள்ளையடிச்சிட்டு வர்றதும் வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 30 சொல்கிறாரு, நான் என் ஜனங்களை திருத்துறதுக்காக நான் உன்னை அவங்க மேலே ஏவி விட்டா, நீ போய் என் ஜனங்களை முழுசுமே ஓம்பலத்தினால நீ ஜெயிச்சதா நீ நினச்சியானா, நான் உன்னை மடங்கடிப்பேன், நான் உன்னை துரத்தி விடுவேன். அசீரியரும் பாபிலோனியரும் ஆண்டுகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவாங்க. பாபிலோனிய சாம்ராஜ்யம் பெரிய ஒரு சாம்ராஜ்யம், ஒரு உலகளாவிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 120 தேசங்களிலே அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் பரவி இருந்தது. யூத குடிகளிலிருந்து சிறை கொண்டு போகப்பட்ட வாலிபர்களிலே எல்லா அறிவும் ஞானமும் நிறைந்திருந்த தானியேல் என்கிற ஒரு விசேஷித்த ஒரு ஆட்சியாளர், ராஜாவுக்கு அடுத்த நிலையிலிருந்து அந்த 120 தேசங்களையும் பொறுப்பாளியே இருந்து 3 பேர் அவங்க ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியாக வச்சுருந்தாங்க. புரியுது அவங்களுக்கு? 120 தேசங்களை 3 பேர் பாகம் பிரித்து கவனிக்கிறாங்க. இப்போ எப்படி இந்தியா வந்து 3 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டது அப்போ ஆங்கிலேயர் காலத்தில். இப்போ மெட்ராஸ்னா இந்த சவுத் ரீஜன் முழுசும் மெட்ராஸ், பிறகு வெஸ்ட் ரீஜன் முழுசும் ஒரு மாகாணம், கல்கத்தா சார்ந்த மாகாணம், கல்கத்தா அதுக்கு தலைநகரம். அப்போ நடுவில் இருக்கிற பாம்பே வந்து ஒரு முக்கியமான மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்துச்சு. யார் காலத்தில்? ஆங்கிலேயர் காலத்தில். மெட்ராஸ் கரையோரமாக இருக்கிறது, பாம்பே சென்டர் அதுவும் கடற்கரையோரமாக இருக்கும், அது ஒரு பிஸ்னஸ் சென்டராக இருந்துச்சு. வெஸ்டில் மேலே இருக்கிற பெங்கால் அது வந்து கல்கத்தா தான் தலைநகரம். அதுக்கு அந்த 3 நகரங்களை மறக்கக்கூடாது நீங்கள். சென்னை கிடையாது, இப்போ தான் சென்னைன்னு சொல்கிறோம். மெட்ராஸ்,
பாம்பே, கல்கத்தா ஆகிய 3 பிரதான நகரங்கள் தான். இப்படி 120 மாகாணங்கள் இருந்தது. யார் ஆட்சியில்? பாபிலோனே. நீங்கள் தானியேல் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா இதை ஜெபம் பண்ணுறாள்னு நினச்சிக்காதீங்க. சும்மா ஜெபம் பண்ணிட்டு போகிறாள்னு. ஒரு பெரிய ஆஃபீஸர். மோடிக்கெல்லாம் 120 மோடி வந்து ஒரு மாகாணத்துக்கு தான் ஒரு பொறுப்பாளி. ஆனால் நம்ம தானியேல் வந்து 120 மோடிக்கு சமம். அப்படி சொன்னதான் புரியும். இந்த 120 பிரம்மாண்டமாக நீங்கள் ஸ்கெட்ச் போடணும். 120 மாகாணங்களை பிரித்து அந்த 3 பாகங்களுக்கும் ஒரு 3 அதிகாரி இருப்பாங்க. 120 3 பிரிச்சு எத்தனை வரும்? 40 வரலாம், 40 பிரிச்சிருக்கலாம், இல்லை 30 4 பாகமாக பிரிச்சிருக்கலாம். ஆனால் இதை 3 பாகமாக அந்த 120 மாகாணங்கள் பிரிக்கப்படும் போது அந்த 3 பாகத்தினுடைய ரிப்போர்ட் அதிகாரி இருப்பாங்கல்ல. இப்போ விக்டோரியா மகாராணி அங்கே லண்டனில் இருக்கும்போது இங்கே இருந்த வைஸ்ராய்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. யார்? மாதம் கப்பலில் போயிட்டு இவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் போகும். அங்கேருந்து இங்கேருந்து வளங்கள் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேருந்து சில காரியம் எடுத்துகிட்டு பண்ட மாற்றுகள் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நடந்திருக்கு. மவுண்ட் பேட்டன் பிரபு தான் முதல் பிரபு. ஃபஸ்ட்டு பிரபு யார்? ராபர்ட் கிளைவ். ஃபஸ்ட்டு பிரபு யார் ஆங்கிலேய ஆட்சியில்? அப்போ மாகாணங்கள் ஆளப்படும் பொழுது அந்த மாகாணங்களுக்கு எல்லாம் ஒரு சுப்ரீம் பவராக யார் இருந்தாங்க? விக்டோரியா மகாராணி இருந்தாங்க. அந்த விக்டோரியா மகாராணி தன்னால் நிர்வகிக்க முடியாத உலகம் முழுசும் பரவி இருந்த ஆங்கிலேய சாம்ராஜ்யம். ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு கோட்டு என்னன்னா, சூரிய அஸ்தமனமே இல்லாத ஒரு சாம்ராஜ்யம், ஒரு எம்பையர். அந்த ஆங்கிலேய சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டதா? சூரிய அஸ்தமனமே இருக்காது. என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு இடத்துல சூரியன் உதிக்கும், அது அடுத்த இடத்துல உதிக்கு போது பாருங்க, அடுத்த நாள் அங்கேயும் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருக்கோம். அதுபோல ஒரு சர்வமும் பரவி இருந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் தானியேல் தான் சூப்பர் பவராக இருந்தாச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தானியேல் கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த தானியேல் மூலமாக கர்த்தர் வந்து நம்மோடு கூட பேசுகிறார். இப்போ வேதத்தில் ஏன் ஜனங்களை சிதறடிக்கிறேன்? ஒன்று, டு ஸ்ப்ரெட் த காஸ்பல். ஏன் ஆண்டவர் நம்முடைய சபைகளை உடைக்கிறார்? சபைகளை கடவுள் உடைக்கிறாரா? சபைகளை கட்டுறாரா உடைக்கிறாரா? சபைகள் உடைவதே இல்லை, சபைகள் பெருகுகிறது. இட் மீன்ஸ் மல்டிப்ளையிங் சர்ச்சஸ். சபை பெருகுகிறதே தவிர கிறிஸ்தவ சபை உடைந்ததே கிடையாது. அவர் சபை உடைஞ்சிருச்சு. இப்போ கோயம்புத்தூரில் பென்சின் ஒரு ஐயா நல்லா தீவிரமாக ஒழி செஞ்சார். இப்போ அவர் உடச்சி பார்க்கணும்னு அசைச்சு பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து நல்ல அறியப்பட்டவராக இருக்கிறார். பிசாசு என்ன பண்ணுவான், எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஐக்கான் உருவாகிறோ அந்த ஐக்கானை டிமாலிஷ் பண்ணுவதற்கு, டிஃபேம் பண்ணுவதற்கு சதி வலைகளை அவன் பின்னிட்டு இருப்பான். அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களை கட்டுகிறவர் தவிர உடைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. உடைத்தாலும் கட்டுகிறவர். ஓசியா 14 தான் வாசிக்கிறோம். அவர் அடித்தாலும் அணைக்கிறவர். அடிச்சிட்டாரே ஆண்டவரே, நான் உமதான ஆண்டவர் நம்பியிருந்தேன், இப்படி அடிச்சு போட்டிங்களா ஆண்டவரே, நீங்கள் புலம்பக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, அவர் அடிக்கிற தேவன் அல்ல, அவர் உருவாக்குகிறவர். ஓசியாவின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம் கீழே வரும், பார்த்துக்கிட்டு நான் வரேன். எடுத்துட்டிங்கன்னா வாசிங்க. இப்போதைக்கு இங்கே வாசிங்க. 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். 11:8. ஓசியா 1057 பக்கம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? போதும், இதை வச்சுக்கிடுங்க ஒரு பக்கம். 6:1 வாசிங்க. ஓசியா 6:1 பக்கம் 1053. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார். பீறினதுன்றா என்னதுங்க? பூனை பீரும் இல்லை. அப்புறம் என்னென்ன பீறுதல், நகத்தினாலே அட்டாக் பண்ணுறது எதுங்க? எந்த மிருகம்? புலி, கரடி இல்லை? கரடி தான் நிறைய இருக்குது. குட்டிகளை பறி கொடுத்த கரடி போல நான் வருவேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு ஆக்ரோஷமாய் கடவுளே தம் ஜனத்தின் மேலே வந்தார்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்க? ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும்ல. எப்படி சொல்கிறார்? 6:1 ஓசி 6:1 கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். இந்த ஆண்டரை நெருங்க ரொம்ப சோதனை வருதுங்கன்னு சொல்லுவாங்க. பைபிள் படித்தாதாங்க நிறைய வீட்டில் போராட்டமே வருதுன்னுவாங்க.
ஜெபம் பண்ணதாங்க ரொம்ப குழப்பமே வருது வீட்டில். ஜெபம் பண்ண தூக்கம் வருது, பைபிள் படிச்சா தூக்கம் வருது இல்லை? இப்படி தேவனை நோக்கி நாம் திரும்ப முயற்சிக்கும் பொழுது, காணிக்கு என்னைக்காலம் நான் திடீர்னு தசமபாகம் கொடுத்தேன், அந்த மாதம் தரித்திரம் பிடுங்கி தின்னுது, செலவு பயங்கர செலவு வருதுன்னா ஞானம் தசமபாகம் கொடுத்தாலும் ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாங்க, இன்னும் வந்தாமல் தெரியலையே அப்படின்னு. அப்போ இந்த விசுவாசின்ற உள்ள என்ன ஆகுது, அங்கே சலனப்படுகிறது. இந்த விசுவாசி இந்த கடவுளை நான் நெருங்கணும் பயம். அப்போ தூர்வே நீ அங்கேயே இருங்க. அவர் பேசின பயமாகுது எங்களுக்கு. யாத்திரை 24 ஒரு காட்சி வரும், எல்லாம் தூது தேவன் இறங்கி கம்பீரமாக அதை பேசுவார். அப்போ என்ன சொல்லுவாங்க ஜனங்க, ஆண்டு பேச வேணாம், நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பயங்கரத்தை யாராலும் சகிக்க முடியாமல் அவரை விட்டு எட்டவே இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். பள்ளி காலங்களில் ரொம்ப கண்டிப்பான ஆசிரியர்கள் இருப்பாங்க. அந்த ஆசிரியர்களை மாணவர்கள் நெருங்குவதற்கே தயங்குவார்கள். எங்கே டப்பால் போட்டு அடிச்சிருவாங்களோன்னு நெருங்கவே தயங்குவாங்க. அன்றைக்கி சாலையில் பார்க்குற ஒரு குழந்தை பின்னாலே போயிட்டுருக்குது. அந்த குழந்தை சற்று தாமதமாக இருக்குதுன்னு அந்த குழந்தையினுடைய கூட அம்மா பின்னால் போயிட்டுருக்குது. அம்மா டக்குன்னு திரும்ப பயப்படுது. இது என்ன அர்த்தம்? எதான் அர்த்தம்? அது குழந்தை வந்துட்டு இருக்குது, வரானான்னு பார்த்து திரும்ப கொஞ்சம் தூரமாக இருக்கிறான், அவன் கையை பிடிக்கிறதுக்காக திரும்புகிறாங்க, அவனு பயப்படுது குழந்தை. இதுக்கு என்ன அர்த்தம்? தாயை பார்த்து குழந்தை பயப்படுனா என்ன அர்த்தம்? அதுக்கு என் தம்பி பயப்படுவான், நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா நான் அடிச்சதே கிடையாது. எங்கள் அம்மா என் பக்கம் திரும்ப நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அம்மா என்னை அடிச்சதே இல்லை, அதனால் எனக்கு அம்மா மேலே பயம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா என் தம்பியை பெரியவனை டபால் திடீர் எப்போ அடிப்பாங்கன்னே தெரியாது, அதனால் அவங்க எப்போ கிட்டாலும் பயப்படுவான். இதை மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே நம்ம கிறிஸ்டியன் லைஃப் போகுமா இருந்தால் நிச்சயமாக இன்னைக்கு தகப்பன் பிள்ளை உறவை நம்ம மீட்டே ஆகணும். யதார்த்தமாக வாங்கன்னு சொல்கிறார். மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோமா? மல்கியா 2:5 வாசிங்க பார்க்கலாம். அவன் எப்படி இருந்தான்னு சொல்ற பாரு, ஊழியக்காரனை பற்றி. மல்கியா 2:5 அவனோடு பண்ணின என் உடன்படிக்கையே அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான் என்கிற சொல் கடந்த கால அனுபவத்தை குறிக்கிறது. இருந்தான். தொடர்ந்து, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. நல்ல கவனிக்கணும். இதுதான் அவன் எப்படி இருந்தானா, கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருந்தான் ஒரு காலத்தில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சொல்றார். நம்ம பார்வையில் எப்படி இருந்தான் ஆரம்பத்தில், அந்த ஆதி காலத்தில் எப்படி இருந்தானா, அவன் எப்படி இருந்தானா, என்னோட சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பி. அநேக பேரை சர்ச்சை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு சேரை இப்படியா மாற்றி போகணும்னு நினச்சேன். சரி, இடம் மாற்றினா அந்த ராசிக்காது, நம்ம ராசி பார்க்குறோங்கல்ல, அந்த ராசிக்காது ஜனம் வருதா பார்க்கலாம், புது ஆளுங்க. இந்த இல்லத்தரசிகள்லாம் இந்த பக்கம் குறைவு, ஏன்னா இந்த பிரதான பகுதி இங்கே தானே ஆக்குப்பைடாக இருக்குது, நீங்கள் தானே அதிகமாக இருக்கிறீங்க. சரி, இந்த பக்கம் குறைவு, இப்போ இந்த பக்கம் பாதை போட்டுரும், அப்படியாவது ஜனம் பெருக்குச்சுன்னா பக்கத்தில் டென்ட்டு போட்டுடலாம். ஆடு நீங்கள் ஆளை கூட்டு வர்றதுனால நான் சரி வாழையாவது வளரட்டும்னு அடுத்த வாரம் வாழை வைக்க போகிறேன் பக்கத்தில், நல்லா உழுது ரெடி பண்ணிருக்கேன். நான் விவசாயியாக மாற போகிறேன். சரி, ஆற்று மாதம் தான் பண்ண முடியல, சோத்துக்கு ஆதாயம் பண்ணலாம். மண் பாழாக போகுது, தரிசாக போகுது. தரிசு நிலங்கள் இப்படி இருக்குதே, விளைச்சல் பெருகணுமேன்னு பாட்டில் விதை என்ன பாட்டு இது, அறுவடை மிகுதி ஆளோ இல்லைன்னா, இப்போ நான் அறுவடை பண்ணுறதுக்கு விதைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுகிறேன். சரி, ஆத்து மாதாய் விதைப்பு தான் பண்ணலனாலும் சரி, மெய்யால் வாழையாவது விதைக்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஓடும். நல்லா கவனிக்கணும். எங்கள் வாழ்க்கை கர்த்தரோடு இருந்துச்சுன்னா அவங்களும் வளருவாங்க, அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. இந்த உதவிக்கார ஊழியத்தில் 3:13 வாசிங்க பார்க்கலாம். 3:13 1 தீமோத்தேயு. உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றா என்ற வார்த்தையை நீங்க தேக்கி வச்சுக்கீங்க. நன்றா என்ற வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய உட்கூறுகளை சிந்தித்து பார்த்தால், ஒரு ஊழியம் உங்க கத்த கொடுத்திருந்தாருன்னா அந்த ஊழியத்தை ஃபுல் பிளட்ஜோட செய்யணும்.
முழு கவனத்தோடு செய்யணும், தன் காரியத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். நீதிமொழிகள் 19:1-2 வாசிக்கிறோம். தன் காரியத்தில் ஜாக்கிரதையா நடக்கணும். நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல கவனிங்கப்பா தயவுசெய்து. பிள்ளைகள் எல்லாம் க்ரோயிங் சில்ட்ரன் நிறைய இருக்காங்க. இன்னும் ஒரு பியூலாலாம் ஆல்மோஸ்ட் செட்டில்டு, மேலின் செட்டில்டு. அவங்க பெருசாலாம் ஒன்றும் பெரிய திட்டம்லாம் எதிர்பார்ப்புலாம் இருக்குது. அவங்களுக்கு பெரிய மினிமம் இதுதான். அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்கள மட்டும் கரையேற்றிட்டா இவ்வளோ தான் இருக்குமே தவிர இன்னும் வாழ்க்கைன்னா என்னன்னே எட்டி பார்க்காதவங்க பியூலின் இருக்காங்க, சோனியா இருக்காங்க, முத்தாரணி முத்தமிழ் இருக்காங்க, மான்சி இருக்காங்க, மான்சியும் இருக்காங்க. அவங்களுக்கும் லைஃப் இருக்குது. அல்லேலூயா. அவ்வளோ நல்ல தேவன். நான் நல்லா வாழப்போகிறேன். சொல்லுங்களேன், நான் நல்லா வாழப்போகிறேன். எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, எனக்கு ஹோப் இருக்குது. அல்லேலூயா. எனக்கு லட்சியமும் நம்பிக்கையும் இருக்குது. நல்ல வார்த்தையா இல்லையா? ஒரு ஊழியத்தை கடவுள் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். இந்த உலகத்தில் யாராலும் நம்ம கொடுக்க முடியாத ஒரு ஸ்டேட்டஸ், அன்சேஞ்சபிள் ஸ்டேட்டஸ். நாம் பிறந்தது மனிதர்களாக பிறந்து விட்டோம், ஆணும் பெண்ணுமாக பிறந்து விட்டோம். ஃபிக்ஸடான எலிமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், ஃபிக்ஸட் எலிமெண்ட்ஸ். நான் ஒரு ஆண் மகன் என்கிறது ஃபிக்ஸட், யாரும் அதை மாற்ற முடியாது. நான் ஒரு பெண் என்கிறது ஃபிக்ஸட், யாரும் மாற்ற முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த சாட்சி எப்படிப்பட்டுச்சுன்னா, அது இம்மைக்குரிய வாழ்க்கையோட முடியவில்லை. இது செயிலிங் டுவார்ட்ஸ் தி அக்ராஸ் தி ரிவர். தி ரிவர் என்கிறது பிறவி கடல் நீந்தி கரை சேராதான் திருக்குறளோடு இருக்குது. இந்த பிறவி கடல் நீந்தி, இட்ஸ் லைக் அ ஓஷன். இந்த கடலை நீந்தி நம்ம கரை சேரணும். எங்க சேரணும்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். என்ன கேட்கிறாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். கம் டு தி அதர் ஷோர். இங்கே இருந்து வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க, அக்கறைக்கு வாருங்கள். இம்மை வாழ்விலே நம்மை பத்திரமாய் பார்த்துக்கொள்ள ஒரு ரட்சகர் இருக்கிறார். நாமே மறுமை வாழ்விலே என்றென்றும் அவரோடு இருக்கிற ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தரப்போகிறார். நம்ம அங்கே போகிறதுக்கான எந்த எஃபர்ட்டும் நம்மளது இல்லை, அது எல்லாமே அவர் செஞ்சு வச்சுட்டார். ஆமே. அங்கே தான் அந்த வசனம் வரும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நித்திய ஜீவனுக்குள் நாம் போவதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து விட்டார். இம்மை வாழ்வில் தேவையான எல்லா பொட்டன்ஷியலும் இங்கே வைத்திருக்கிறார். இங்கே வாழறதுக்கான தண்ணி எங்கே இருக்குங்க? கிரவுண்ட் லெவலில் தண்ணி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர், நீரின்றி உலகம் அமையாதுன்னா தண்ணீர் தான் இந்த உலகத்தின் ஆதாரம். எல்லா வாட்டர் ரிசோர்சஸ் இருக்கிறது, நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கிறது, சூரிய ஒளி இருக்கிறது, மழை பெய்கிறது, பருவமழை பெய்கிறது. இங்கே ப்ளோ பண்ணுறோம், இதை உழுதுட்டு இந்த ரோட்டர் சொல்கிறாங்க, ரொட்டேட்டர், அதை போட்டு உழுதுட்டு ப்ளோ பண்ணுறோம். அடுத்த நாள் மழை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுச்சு. அது சதன்னு இருக்கும்போது திரும்பியும் ரோட்டர் வர வச்சேன், திரும்பியும் வந்து பண்ணுறோம், திரும்பியும் மழை பெய்ச்சுது. அப்போ இந்த வறண்ட நிலத்தை நாங்கள் ஜிகு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? ஜிகுன்னு தலைன்னு இருக்குது. இப்போ நீங்கள் வேணால் கையை உள்ளே விட்டு பாருங்களேன், சொருன்னு உள்ள போகுது. அப்படி ஒரு இவ்வளோ ஆழத்துக்கு தலைன்னு இருக்குது. இப்போ அந்த மண் அதில் வந்து லைன் போட்டு கோடு வரைஞ்சி அதில் நம்ம விரும்பின பயிர்களை விதைக்க போகிறோம். இந்த உலகத்தை கர்த்தர் நமக்காக படைத்திருக்கிறார். ஆமே. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து சுகித்திருப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமே. எனக்கு பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. 3 யோவான் நிருபத்தில் 2ஆம் வசனம் அங்கே சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். அவர் நம்ம கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியங்கள், பிரிவிலேஜஸ். இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு டைட்டில் நமக்கு இருக்குதுங்க. நீங்கள் உலகத்தில் போகும்போது நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? இப்போ நான் சொல்லுவேன் அடிக்கடி, நான் ஒரு உழைக்காரன். என்ன சொல்லணும்? நான் உழைக்காரன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒழி சேர நீங்கள் கலந்து நீங்கள் என்ன சொல்ல? விசுவாசி. நான் ஒரு விசுவாசி. ஐம் அ பிலீவர். வாட் யூ பிலீவ்? எதை நம்புறீங்களா? எதை விசுவாசிங்க? எதில் நீங்கள் இப்போ நீ கிறிஸ்டியன் கேட்பாங்க. கிறிஸ்டியன் என்ன அர்த்தம்? ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்டியன் என்ன அர்த்தங்க? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். ஆமே. அதான் 1 கொரிந்தியர் 11:1 அதுக்கு முன்னாடி இங்கே படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிச்சுட்டு 1 கொரிந்தியர் 11:1 வந்துருங்க.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டினார். பிதாவாகிய கடவுள், சர்வத்தையும் படைத்த பிதாவாகிய கடவுள் குமாரனை உலகத்துக்கு பாவ பரிகார பலியாக அனுப்பி நம்ம எல்லாம் அவருக்கென்று மீட்டு கொண்ட பிதாவாகிய கடவுள் நம் மீது வைத்த பாராட்டின அன்பை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். சி அப்படின்ற அவ்வளவு பெருசு பாத்தீங்களா அப்படின்றோம்ல, அவ்வளவு ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றார். அவர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். வாசிங்க தொடர்ந்து. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவருக்கு ஒப்பா இருப்போம். நாம் இருக்கோம்னா இந்த உலக வாழ்க்கை முடித்து விட்டு நாம் ஓய்வுக்கு சென்று விட்டாலும், அதை இந்த உலகம் அது மரணம் என்றாலும், வேதம் அதை என்ன சொல்லுது? நித்திரை என்று சொல்லுகிறது. ஒருத்தர் நமக்கு அருமையான இறந்துட்டா என்னன்னு போட்டிருக்காங்க பேனர்ல, கர்த்தருக்குள் நித்திரை. அப்ப நீங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்ற அந்த டைட்டில் பார்க்கும் போதே நீங்க என்ன தெரிஞ்சுக்குவீங்க? இவர் கிறிஸ்தவர், இவருக்கு ஒரு ஆறுதல் கூட்டம் ஒன்று வைப்பாங்க, அந்த இடத்துல இவர் செஞ்ச அருமை பண்ண சாட்சி சொல்லுவாங்க. உலகத்தார் என்ன பண்ணுவாங்க? காரியம் வச்சுட்டு தீட்டு கழிக்க, தோஷ பரிகாரம், அது இது புகை கலப்பின்னு இருப்பாங்க. அவங்க வேலையை புகை கலப்புற வேலை தான். நாம கர்த்தருடைய பிள்ளை என்ன பண்ணுவோம்? அது ஒரு ஜெய ஜீவியமாக, ஒரு வெற்றியின் வரலாறாக அப்படி நம்ம சந்தோஷமாய் நம்ம கடந்து செல்வோம். ஆமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஓட்டேரி பகுதியில் இருக்கிறார், சென்னை ஓட்டேரி பகுதியில். அவங்க அப்பா இறந்துட்டார். சரி, நல்ல அது இறந்துட்டார்ன்றது வருத்தமான விஷயம்தான். அப்பாவுக்கு ஒரு காரியம், அதாவது ஆறுதல் கூட்டம் வைக்கிறார். சரி, ஆறுதல் கூட்டம் வைக்கலாம். இது என்ன பண்ணுறாரு? சுசேஷ குடும்பம் மாற்றிட்டார். நான் போயிருந்தேன் இந்த கூட்டத்துக்கு. நான் போனது சுசேஷ கூட்டம் நடத்துது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் பார்க்குற ஒரு 6 அண்டி பிரியாணிங்க, 6 அண்டிங்க. ஒரு அண்டி எத்தனை கிலோ? 50 கிலோ என்ன? ஒரு அண்டி 50 கிலோங்க. பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இப்படி பாய்ங்க அப்படி பண்ணுறானுங்க. 6 அண்டி அவ்வளோ காசு செலவு பண்ணான்னு தெரியல. என்ன பண்ணா? ரோட்டில் பிரம்மாண்ட மேடையை போட்டு அவங்க அப்பாவையும் பெருமைப்படுத்திட்டான், சுவிசேஷ குடும்பம் நடத்திட்டான். பாட்டு கச்சேரி 11 மணி இருக்கும். போலீஸ்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. மெட்ராஸு அவங்க ஏரியா, அது அவங்க எல்லாம் கித்தன்கன் மதம் பார்க்க மாட்டான். இவன் நம்ம பசங்க என்ன பண்ண மாட்டாங்க? மத வித்தியாசத்தை பார்க்க மாட்டான். அவன் வீட்டு விசேஷத்துக்கு இவன் போவான், இவன் வீட்டு விசேஷத்துக்கு அவன் வருவான். கானா பாட்டெலாம் பாடி கலாட்டா பண்ணி விட்டான் பயங்கரமா. இது எதை குறிக்குதுன்னா, எனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் திருவசனத்தை நான் ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்கப்படணும், அல்லது திருவசனத்தை பிரசங்கிக்க நான் கவனமாக இருக்க வேண்டும், வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஆமே. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. நேற்று முன்தினம் இரவு ஒரு மாலை ஒரு 4-5 மணி இருக்கும், திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. செஞ்சி பானபாக்கத்தில் நைட் ப்ரேயர்னு கூப்பிட்டாங்க. என்னடா நைட் ப்ரேயரான்னு யோசித்தாலும், இன்னொன்று அதில் என்ன ஒரு சங்கடம்னா, யாரோ வரேன்னு சொன்னாரோ வரலையா, அதுக்காக என்னை கூப்பிட்டா. நீங்கள் போவீங்களா? ஐயா, யார் போவாங்க? யாரோ அது லீவ் போட்டார், உடனே கிளம்பி வைப்பா ஃபேக்ட்ரி, நம்ம போவோம் மனசு வரணும். யாரும் லீவ் போட்டால் நான் எதுக்கு வரணும்? நான் எனக்கு இன்னும் டியூட்டி கிடையாது, நான் இன்றைக்கி ஆஃபில் இருக்கிறேன், நான் எதுக்கு வரணும் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் நான் தாழ்மையாக போனேன். சரி, ஏதோ கூப்பிட்றாங்களே போகணும். அங்கே இருந்த ஒரு 50-60 பேருக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல கத்த உதவி செய்தேன். அங்கே நான் தான் சொன்னேன், நான் சமயம் வாய்ப்பு நான் தேட மாட்டேன், எனக்கு ஊழிய வாய்ப்பு தேடல, ஆனால் கிடைச்ச வாய்ப்பு என்னென்னு விடக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். அப்போ இந்த சபைக்கு வருகிற நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நான் சொன்னேன், எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தின் 3:13 அதற்கு தொடர்ச்சியாக இன்னொரு வசனம் 10:25 இருக்குது. 3:13 எபிரேயர் வாசிக்கலாமா? உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும் சொல்லிட்டு இன்று என்கிற சொல்லுக்கு நான் ஒரு கட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். என்னோட பழைய ரீடிங் பைபிளில் நான் இதில் மார்க் பண்ணல, பழைய ரீடிங் நான் படித்த இதுக்கு முந்தின பைபிளில் அந்த இன்று என்கிற சொல்லுக்கு நான் ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும். ஆமென்.
ஒவ்வொரு நாளும் உமது எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, நான் ஒவ்வொரு நாளும் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். எப்படிப்பட்ட புத்தி சொல்லணுமா? 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை விடுவது போல, சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. இதுதான் ஆரம்ப வாக்கியமாக துதி நேரத்தில் ஆவியானவரின் உள்ளத்திலே ஒலித்தார். நாளானது சமீபித்து வருகிறது. சேர்ந்து வாசிக்கலாமா? நாளானது எவ்வளவு வாசிப்பா? சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். நாளானது எவ்வளவு சமீபமா வருதோ. இன்றைக்கு மாலையில் கர்த்தருடைய நாள்னு ஒரு இது நடக்குதான், ஒரு ஷோ, பைபிள் கண்காட்சி நடக்குதான். அந்த குரூப் பார்த்தீங்க, நம்ம செய்யாதனால யாரும் செய்கிறாங்க பார்த்தீங்களா? ஏதோ கிராண்ட் சிட்டி கிராண்ட் பிரீஸ் ஹோட்டல் போட்டு ஒரு ஹோட்டலில் கௌரவமாக கூப்பிட்டா யாரும் தான் போக மாட்டாங்க. பணம் செலவு பண்ணி, அவங்களுக்கெல்லாம் பணம் எப்படி வந்து தெரில. அங்கே போயிட்டு இயேசு ஒரு ஏஞ்சல் தான், இயேசு பெரிய கடவுள்லாம் கிடையாதுன்னு சொல்கிற ஒரு குரூப்பு வருகை பற்றி கர்த்தருடைய நாள் சொல்லிட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க. விருகம்பாக்கத்தில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு மீட்டிங் நடத்துகிறாங்க. ஒரு 50-100 பேர் போவாங்கன்னு வைங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போது ஜனங்களை மிஸ்லீட் பண்ண, தவறான உபதேசத்தை நோக்கி நடத்த ஒரு குரூப் ஓயாமல் வேலை செஞ்சிட்ருக்கு. அப்போ நாளானது சமீபித்து வருகிறதுனா, எந்த நாள் சமீபித்து வருதுன்னா கர்த்தருடைய நாள் சமீப டே ஆஃப் த லார்ட்ன்ற அந்த கர்த்தருடைய நாள் சமீபித்து வருகிறது. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். இந்த கர்த்தருடைய நாளுங்கிற சொல்லி நீங்கள் பார்க்கும்போது நம்ம சுற்றிலும் நடைபெறுகிற சம்பவங்களை நம்ம உற்று கவனிக்க வேண்டும். நேச்சர் மாறிட்டு இருக்குது, பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு, எல்லா தொழிற்சாலைகளும் கீழ்திசை நாடுகளை நோக்கி வருது. காரணம், அவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் சுத்தமாக வச்சுக்கின்னு பார்க்குறான். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் வாழணுமா, அவங்க நல்லாவும் இருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மன் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களையும் வேறு விதமாக பட்டயம் வச்சிருக்காரு அவங்களுக்கு. ஆனால் நிறைய நமக்கு ஆபத்தான, இப்போ பாருங்கள், அம்மோனியா வாயு இங்கே நடந்து இல்லைங்களா, இந்த தாமரைப்பாக்கம் கன்னிகைப்பேர் பக்கத்துலையா ஒரு பெரிய ஆலை எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஒரு டெட்லி கெமிக்கல்லாம் இருக்காது, சாயப்பட்டறை. ஈரோடு அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக சாயப்பட்டறைகள். இந்த மண்ணை கெடுக்கிற எல்லா தொழில்களும் கீழே வந்துருச்சு. இவன் என்ன சொல்கிறான்? அரசியல் முதலீடுன்னு சொல்லிட்டு. அப்போ நேச்சர் லைஃப் ஸ்டைல் மாறுது, தண்ணீருடைய தரம் மாறுகிறது, பிள்ளைகளுடைய அவங்களுடைய கல்வி கூட இன்னைக்கு வியாபாரம் ஆயிட்டு. அவ்வளோ பெரிய போராட்டம்லாம், நீட்டு தேர்வுக்கு எதிராக சொல்லி போராட்டம்லாம், அது ஒரு மாடல் தான். அது நீட் தேர்வுன்றது ஒரு மாடல். இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்திய தேசத்தை சூழ்ந்து வரும்போது நாம் உடனே நம்ம தலையை லிஃப்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. வேதம் என்ன சொல்லியிருக்கு? உடனே போராட்டத்துக்கு போகணும்னு சொல்லல, கொடி புஷன் போல் சொல்ல, லிஃப்ட் அப் யுவர் ஹெட்ஸ், ஜஸ்ட் தலையை உயர்த்துங்க. ஆமே, நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? தலையில் உயர்த்துங்க, ராஜா வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதை தீட்டிங்க, எக்கால சத்தம் கேட்க போகுது. ஆமே, ஆமே. எக்கால சத்தம் சீக்கிரமே, ட்ரம்பட் சத்தம் கேட்க போகுது. அந்த கடைசி எக்காலம் துணிக்குமா, தெசலோனிக்கேல சொல்லி வச்சிருக்கிறாரு. அது என்ன சாவு வீட்டில் தான் வாசிப்பாங்க, அது ஏன்னு தெரியல. ஆனால் நாம் டெய்லி வாசிக்க வேண்டிய வசனம் அது. 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கவனிக்கிறீங்களா இல்லையா? என்னடா சாவு செய்து அப்படி பார்க்காதீங்க வசனங்களை. இது சாவு வீட்டில் வாசிக்கிற வசனம் இல்லை, விசுவாசிக்கான வசனம், நாம தியானிக்கிற வசனம். இது நமக்கானது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டின்ற 2 கொரிந்தியர் 5:17 இங்க கிறிஸ்துவுக்குள் என்கிற சொல்லி மட்டும் தேடுங்களேன் பைபிள்ல. எங்கெல்லாம் இருக்குது பாருங்க, கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட். இயேசுவை போல கிரைஸ்ட் லைக் கிறிஸ்டியன்ஸ் நம்ம இருக்கணுமா? என்ன சொல்லியிருக்காருங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. எங்க இங்க தானங்க ராஜ்யம் வருதுன்னாரு, இங்க தானங்க சிங்காசனம் வருதுன்றாரு. சிலருக்கு இந்த அறிவே கிடையாது. எந்த சபையில் இது பேசுறதே இல்லை, ஏன்னு தெரியல. பயமாகுது போல. வருகையை பற்றி பேசினா ஜனங்க ஓடி போயிடுவான் பயந்துனாங்க போல. இங்கே இருக்குது, இங்கே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட், இங்கே வேலை கிடைக்கிறது, இங்கே பில்டிங் கட்டுறது, இதை பற்றியே தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது போல. நீங்கள் கடைசி அப்பமா செய்தி கேட்டீங்க எங்கன்னா டிவிலையே எங்கன்னாச்சா வருகைக்கு ஆயத்தமாகணுன்ற செய்தி எங்கே கேட்டீங்க? எங்கப்பா நீங்கன்னா கேட்டியாப்பா? வருகைக்கு ஆயத்தமாகதை பற்றி செய்தி ஏசியில் ஆவடி ஏசியில் வருகை பற்றி பேசினா அவருக்கு லோன் எப்படி கட்டுவார்? கோடிக்கணக்காக லோனை வாங்கி வச்சிருக்காரு. கவனிங்க, ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த தான் வேலையை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. என்னது? ஜனங்களை எங்கே ஆயத்தப்படுத்தணும்? நான் இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஊழியத்தில் பண தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ப்ராஜெக்ட் யாருங்க? ஏசப்பா ப்ராஜெக்ட்டுங்க. அவர் கொடுத்தா வேலை செய்ய போகிறோம். எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகிற இவங்க சசிமா எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போயிருக்கீங்க. பீஸ் வந்தால் தைக்க போகிறோம். தெரியுமா? ஏமா சும்மா பீஸ் வரல சார் சொல்லுவானா இல்லையா? அவர் அங்கே போய் வரட்டுவார் உடனே போயிட்டு. எனக்கு என்னங்க இருக்குது? நீங்களா போட்டு கொஞ்சம் பீஸு கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் போவீங்களா சண்டைக்கு? டெய்லர் வந்து மிஷினில் நவுருவானா? டெய்லர் மிஷினில் உட்காந்து டெய்லர் நவுருவானா? நீ யாருன்னு ஊழியக்காரன் தானே, நீ ஊழியம் செய்ய. ஊழியத்தை செய்ய பில்டிங் கட்டிட்டு இருக்கிற. பில்டிங் கட்டுறது உன் வேலை கிடையாது. அதுக்கு ஒரு டீம் போட்டு அவன் கட்டட்டும் பில்டிங், நீ ஊழியத்தை செய். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்முடைய ஃபோக்கஸை விட்டு போறதுனால தான் ஆத்துமா தான் குறைஞ்சு போகுது. அவன் FCRA சட்டம் போடுறான். உனக்கு FCRA சட்டம் போடுறான் சும்மா போடல. அவன் எதுக்கு போடுறானா? 6ஆம் அதிகாரம் மன்னிக்கணும் 6:4 மட்டும் வாசிங்க. நாங்களோ ஒரு ஊழியக்காரன் பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் கம்பீரமா சொன்ன வார்த்தை என்னது? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். ஆமாங்க, அதுக்குன்னு இப்போ ECA ஆகட்டும், லைக் CSA ஆகட்டும், மற்ற TPM சபைகள் ஆகட்டும், இந்த பில்டிங் நிலம் வாங்கிறது, அந்த பில்டிங் கட்டுறது, இன்ஜினியரிங் வேலை, இதெல்லாம் பாஸ்ட்டுக்கு வேலையே கிடையாது. ஃபாஸ்ட்டு வந்து பாருங்களே பார்த்து சரி செய்யுங்க ஐயா, அது பண்ணணும் இருக்குங்கய்யா, ஜெபம் பண்ணுங்கய்யா, ஒரு அறிவிப்பு கொடுங்கய்யா, கமிட்டி சொல்லும். வந்து கமிட்டி தான் ஃபுல் கண்ட்ரோல். அம்மாவா இல்லைங்கய்யா, நான் கரெக்டாக சொல்கிறேன்னா? இன்னைக்கு போதகர்கள், ஊழியம் செய்கிற போதகர்கள் இந்த பில்டிங் கட்டுற வேலை எடுத்துக்கிட்டதுனால ஊழியங்களை யார் செய்வாங்க? ஊழியத்தை? அப்போ வர்ஷிப் லீடர்ஸ் வந்துட்டாங்க. ஜான் ஜெபராஜ் வந்துட்டாரு. அவர் லைட்டாக ஓட்டின்னு போகிறார் ஜனங்களை. சபைக்கு வர வேண்டிய ஆளுங்கெல்லாம் வெளியில் ஓட்டி வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறாங்க. ஹலோ, வீட்டில் சமையல் நடந்தா பிள்ளை எதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடுது சொல்லுங்க? அங்கே போய் ஜீசஸ் கால்ஸு 4 மாவடி அது இதுன்னு ஜனங்க ஓடுது. ஏன்? பசி, ஜனங்களுக்கு பசி. அதை பார்த்துட்டு இவங்க ஐயோ ஓகே அவ்வளோ பெருசாக கட்டினா தான் நமக்கு ஜனம் சேருது இல்லை, அப்போ நம்மளும் பெருசாக கட்டுவோம், ப்ராஜெக்டை போடு. பெந்தகோஸ்தக்காரனுக்கு ப்ராஜெக்டே கிடையாது. பெந்தகோஸ்தக்காரனுக்கு கையில் ஆளுக்கு ஒரு எக்காலத்தை எடுத்து ஊதுற வேலை மட்டும்தான். என்னப்பா வேலை? ட்ரம்பட் ப்ளோயர். நம்ம எல்லாரும் யாருங்க? பில்டிங் இன்ஜினியர் கிடையாது. ஐம் ட்ரம்பட் ப்ளோயர். ஐம் நாட் வர்ஷிப் லீடர். வர்ஷிப் என் லைஃப். அது என் தலையெழுத்து வர்ஷிப் பண்றது. கவனிக்கிறீங்களா இல்லையா? ப்ளோ தி ட்ரம்பட். பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் எக்காலத்தை ஓது. எக்காலத்தில் 7 விதமான எக்காலங்கள் இருக்கு வேதத்தில். ப்ளோ தி ட்ரம்பட் இருந்து alert the people, ஜனங்களை கேதர் them. அவங்க ஸ்கேட்டராக இருப்பாங்க, அங்கங்கே சும்மா அப்படி பீடி பிடிச்சிக்கின்னு அங்கே இதில் ஃபுட்பால் ஆடிட்டு ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்குது விசுவாசி. எங்கேயோ இருக்கா ஸ்பெயின் பேனர் அப்படி திருவூரில் அவன் மூஞ்சி பார்த்துருப்பானானே அவன். அது அந்த ஃபுட்பால் எந்த சேனலில் வந்து கூட எனக்கு தெரியல. நான் பார்க்கணும் ஆசைப்பட்டு தேடுறேன், யூடியூப்பில் எங்கேயுமே காணோம். எதுன்னா தெரியல, எந்த சேனலில் வந்தது தெரியல. நான் டிவி பார்க்கறதில்ல, யூடியூப்பில் நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான்.
விசுவாசிட்டு ஃபுட்பால் ஜபம் வேற பண்ணுது இந்த அணி ஜெயிக்கணும்ட்டு. அர்ஜென்டினா ஜெயிக்கணும் குரூப் அலன் பால் ஜெபம் பண்ணா, ஆல்வின் தாமஸ் வந்து ஸ்பெயின் தான் ஜெயிக்கணும் ஜெபம் பண்ணியிருப்பாரு. இப்போ ஸ்பெயின் ஜெயிச்சிச்சு. அப்போ அர்ஜென்டினா ஜபத்தை கேட்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்பெயினின் கட்டு ஜெயிக்க வச்ச தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரே தேவன் ரெண்டும் செய்யறாரா? அப்புறம் இது ஏதோ கோளாறு இருக்குது. ஆமே ஆமே. ஸ்டாலினை தொக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், விஜய் ஜெயிக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஸ்டாலின் தோக்க வச்சு இயேசு, விஜய் ஜெயிக்க வச்சவர் இயேசுவா? ரெண்டு இயேசுவா? அப்போ ராஜாவே வருதாங்க, அவர் மனுஷ கையில ஆளுக்கு கொடுத்துருக்கிறார். யோபு 9:23, சங்கீதம் 9:23 மறக்க கூடாது. 9:22 யோபு 9:23 பாருங்க. இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு போக மாட்டீங்க. ஓட்டு போதுமா நாங்களாம் ஜாலிக்கு போகிறோம். 9:24 யோபுல, உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்குது. தினத்தூர் ராஜன் ஒரு ஐயா இருக்காங்க, என் ஃப்ரெண்டு தான், ராவடியில் இருக்கார். விக்கிரக கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு ஃபோட்டோலாம் வந்தது பார்த்தோம். நமக்கு எப்படி இருக்கும்? அவர் நம்ம வந்து பேராயர் தினத்தூர் ராஜன் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ வந்து பேர் ரமேஷ்குமார், அவர் நேச்சுரல் நேம் ரமேஷ்குமார்ன்ட்டு. இப்போ விக்கிரக கோயிலில் இதில் தான் சீஃப் கெஸ்ட்டு, நகை கடையில் சீஃப் கெஸ்ட்டு. என்னடா இது, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தத்தில் கொடை பிடிப்பான மாதிரி. அப்போ நல்லா கவனிக்கணும், உங்கள் வாழ்க்கை எங்கே போயிடுச்சு? தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கு, ராங் ப்ரொபோசலில் போயிட்டுருக்குது. அப்போ நம்ம ஆயத்தப்படுற ஜனம் மாதிரி இது தெரியல. இவங்க பேசுகிற பேச்சுங்களையும் பில்டிங் ப்ராஜெக்டுங்களையும் பார்த்தா இது ஒன்றும் ஜனம் வந்து இது தேவராட்சியத்துக்கு போகிற ஜனம் மாதிரி தெரியல. ஆனால் ப்ராஜெக்ட் என்னன்னா, எக்காட சத்தத்தை ஊதுவாங்க, நீங்கள் எல்லாம் கேதர் ஆகணும், அவரை சந்திக்க ஆயத்தமாகி போகணும். ஹலோ, நல்லா மனசில் வச்சுக்கணும், உன் தேவனாகிய கர்த்தரை நீ சந்திக்கணும். ஆமோஸ் 4:12 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 38:7 நினைக்கிறாங்க பார்க்கிறோம். ஆண்டு நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒன்று சொல்லி ஒன்று சொல்லாமல் இல்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறார். நமக்கு நீ ஆயத்தப்படுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது தெரிஞ்சா நீங்கள் இன்னும் நீங்கள் உலக பிரகாரமான ப்ரொபோசலுக்காக நகைச்சீட்டு கட்டிக்கின்னு அங்கே ஃபண்டு பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கைவிடப்படுகிற நிலைமை வரும். எக்கால சத்தத்தை கேட்கிற ஜனம் பாக்கியம் உள்ளன்றாரு. சங்கீதம் 47 நினைக்கிறாங்க பார்க்குறோம். கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனம் பாக்கியம் உள்ளன்னு சொல்றாரு. எப்படியாகிலும் நீங்கள் கர்த்தருடைய வருகையில காணப்படணும். நாமே என்னன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஒரு கல்யாண பொண்ணு ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்போம்? கல்யாண பொண்ணு ஜெபம் நல்ல பூவும் பொட்டுமா இருக்கணும், மங்களமாக இருக்கணும், சொல்லுமா இல்லையா? ஒரு விசுவாசிக்காக ஜெபிக்கும் பொழுது என்னன்னு சொல்லி ஜெபிக்கணும் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய வருகையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நமக்கான காலம் இது கிடையாது, இந்த உலகம் கிடையாது. இந்த உலகத்துக்காக பிழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம வேதனைப்படுத்தும். ரோமர் 8:6 தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சத்தினால் நீங்கள் விதைச்சிங்கன்னா அது அழிவு தான் விதைக்கும், அது மரணத்தை தான் நமக்கு பிறப்பிக்கும், துக்கத்தை தான் அது தரும். நீங்கள் மாம்சத்துக்கு எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் மாம்சம் பரலோகத்துக்கு போகாது, மாம்சம் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஆவிக்கேற்றபடி ஊழியம் செஞ்சிங்கன்னா அவர் வருகையில் நாம் காணப்படும். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு 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 டார்கெட், லட்சியம் கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் லட்சியவாதிகள் சொல்லுங்கள், அலட்சியவாதிகள் இல்லை, அலட்சியவாதிகள் இல்லை, லட்சியவாதிகள். ஆமே, ஒழுக்க சீலர்கள், அயோக்கியர்கள் அல்ல, யோகியர்கள். ஆமென். அசுத்தமானவர்கள் அல்ல, சுத்தமானவர்கள். சொல்ல மாட்டீங்களே, எனக்கு என்ன பயமாகுது உங்களை பார்த்தா. ரொம்ப வேதனையோடு தலையை கொஞ்சம் நினைக்கிறீங்க. நல்ல விஷயம், நல்ல செய்தி தானே சொல்கிறேன். நாங்கள் சுத்தமானோன்னா ஆமேன் சத்தமாக சொல்ல வேணாமா? நாங்கள் சுத்தமானவர்கள். என்ன சொல்லிட்டார் 22:11 வெளிப்படுத்தல? என்ன சொல்லிட்டார் 22:11? நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கேன். சொல்லுங்கள், நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கேன். நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கேன், ஒரு பாவம் கூட செய்யலை. சொல்லுங்கள் அடுத்தது. 22:11 வெளிப்படுத்தல். அநியாயம் செய்கிறவன், அது போட்டு சொல்லி பார்த்தேன், அதுக்கே வர மாட்டீங்க. அப்போ நியாயத்தில் இருக்கிற ஆவை எடுத்துகிட்டு என்ன வரும்? ஆமென். நியாயத்தில் இருக்கிற ஆவை எடுத்துகிட்டு என்னவா வரும்? அப்போ நியாயன்ற சொல்லோட ஆசையத்தை என்ன வரும்? சிங்கத்துக்கு ஆசையத்தை என்ன வரும்? சிங்கம் ஆசையத்தை சொல்லுங்க.
சிங்கம் சிங்கமா இருக்கணும், அசிங்கமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தமிழ் அழகான மொழி இல்லை. ஒரு ஏ சேர்த்தா ஒரு வேர்டினுடைய இதை மாறுமா, சைடுன்னா அசைடுன்றாங்க. அதை மாதிரி தமிழில் ஆ சேர்க்கும் பொழுது என்ன சொல்றாருமா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், ஊழல் செய்கிறவன் இன்னும் ஊழல் செய்யட்டும், அசுத்தமா இன்னும் அசுத்தத்தில் இருக்கிற ஆவை எடுத்துட்டு என்ன வரும், சுத்தம் கிடைக்கும். ஆமென். ஆவை நீக்குங்கள், சுத்தம் கிடைக்கும். அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன், இப்ப நீதி என்கிற சொல்லோட ஆசை என்ன வரும், ஐயோ வாசித்து பாருங்க, அநீதி வந்துருங்க. அநீதி நிறைந்த உலகம் நாக்கு. யாக்கோபு 3:8 சொல், நாக்கு அநீதி நிறைந்த உலகம். அநீதத்தின் கூலி வயிறு வெடித்து செத்தான் யூதாஸ். அநீதத்தின் கூலி, அநீதத்தின் கூலி. அதுங்க காணிக்கப்பட்டு வரக்கூடாது, அதுக்காக நான் காணிக்க எடுக்கிறது இல்லை. போட்டு போ, அப்புறமா நான் அதை பார்த்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே இது எடுக்கலாமா பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பிறகுதான் செலவு பண்ணேன். அநீதத்தின் கூலி. எனக்கு யார் காணிக்க கொடுக்குறாங்கன்றதை நான் பரிசோதிப்பேன். அந்த வீட்டில் சாப்பிடாது, அந்த வீட்டில் காணிக்க வாங்காத நான் சொல்லிட்டான், வாங்கவே மாட்டேன். நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி வாங்க மாட்டேன். வற்புறுத்தி கொடுத்தா அதிகபட்சம் பெட்ரோல் போடுவேன்யா, பெட்ரோல் அப்பயுமே காலி பண்ணேன். வீட்டுக்காரர் அந்த காசு போலீஸ்காரன் சொல்கிறான், ஏன் போலீஸ்காரன் லஞ்சம் பண்ணதை வீட்டுக்கு கொண்டு போகிறதே இல்லையா, அங்கேயே செலவு பண்ணுறோவானா. ஒன்று தண்ணி அடித்தோ அது கொடுத்தோ ஏதாவது வட்டி கொடுத்தோ ஏதாவது பண்ணி காலி பண்ணுறோவானா. ஒரு அநீதத்தின் கூலி என் வீட்டில் இருக்குதா, நான் அப்படி சம்பாதிச்சு வச்சிருந்தேன்னா. சகை சொல்றான், நீதியை தேடுறீங்களா, நீங்க நீதியை தேடும் ஜனமா. சகை சொல்றான், நான் ஏதாவது அப்படி வச்சிருந்தா நான் நாளத்தின திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வீட்டில் அப்படி இருக்கக்கூடாதப்பா. 101 சங்கீதம் வாசிக்கணுமே, 101 சொல்றாரு, துரோகம் அக்கிரம செய்ய அதிகாலையில் சங்கரிப்பேன், என் வீட்டில் அவனை சேர்க்க மாட்டேன், துஷ்டனின் வழியா வரமாட்டான், என் குடும்பம் சுத்தமானதா இருக்கும். 101 சங்கீதம் ஏதாவது ஒரு வசனமாவது வாசிங்க, உங்க மனசை பாதிச்ச ஒரு வசனத்தை வாசிங்க. 101 தீங்கான காரியத்தை மொபைல் போனை பான் சேட்டை முன்னாக வைக்க மாட்டேன். என்ன சொல்றப்பா கீழே, அக்கிரமக்கார கபடி செய் வீட்டில் வாசம் பண்ணுவதில்லை. எது இங்க 7 இருக்குது பேர், 7 இருக்குது பேர். கபடி செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. அப்புறம் பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி ஆமென் வேறறுப்புண்டு போக ஆமென். தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஆமா, இப்ப போட்டீங்கன்னா கொலை கேஸ் போட்டுருவாங்க. நீங்க அதிகாலை எழுந்து கதருங்க ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என் தேசத்தின் அக்கிரமத்தெல்லாம் அகற்றி போடுமப்பா. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிகாலை எழுந்துட்டீங்களா, 5:30 முழிப்பு வந்துருச்சா, ஆண்டவரே நம்ம மக்கள்லாம் ரட்சிக்க பண்ணப்பா. ஆடி திருவிழா கூழ் ஊற்றுவான். அடுத்த மாதம் ஒரே ஒரு மாதம் நாங்கள் நல்ல வேலை வெளியே வந்துட்டோம். நாங்களாம் நாங்கள் படாது பாடுபட்டோம். இந்த அம்பத்தூரில் இருந்தபோது அந்த தெருவே விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட், அது பேர் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட். ஐயோ பக்கத்திலே கோயில். ஒரு பெருமை தான், நம்ம பிராமின் இருக்கணும் பெருமை தான். ஏன்னா எல்லாருக்கும் அவங்க வீடு தர மாட்டாங்க, பெருமை தான். அதேமாதிரி இங்கே செவப்பட்டில் இருந்து அவர் ஒரு தெலுங்கு பிராமின், அவர் ரொம்ப நான் இந்த தெரிஞ்ச கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதில் என் உள்ளத்தில் ஒரு வேதனை துக்கம் வந்துட்டே இருந்தது. ஆண்டவரே ஒரு அக்கிரமம் பண்ணுறாங்களா, இப்போ என் எதிர்க்கவே பண்ணுறாங்களா ஆண்டவரே, என் எதிர்க்கவே நடக்குதுப்பா. டாஸ்மாக் கடையை பார்க்குறோம், ஐயோ அக்கிரமம் ஆண்டவரே, இது சம்பாதிச்ச பணம் வீட்டுக்கு போகல, இங்கேயே அழிச்சிட்டு போகிறேன்னு ஆண்டவரே. என் கண்டுக்கு நேரப்பா சில அநியாயங்களை பார்க்குறேன், அருவருப்பான காட்சிகளை நான் அதில் பார்க்குறேன், ஃபோனில் பார்க்குறேன். என்ன ஆண்டவர் இப்படிலாம் இருக்குது வாழ்க்கை, இப்படியா படைச்சிங்க நீங்கள், இப்படியா படைச்சார் ஆண்டவர் நம்மளை? உன்னை சுத்தமாக தானே படைச்சார், கர்த்தருக்காக தானே உன்னை படைச்சார், அப்படி மகிமைக்காக தானே படைச்சார். இப்போ சொல்கிற 101 சங்கீதத்தில் என் கண்புண் வைக்க மாட்டேன், தீங்கான காரியத்தை அதுக்காவது ஒப்பு கொடுங்களேன், விசுவாசிங்களே. என்ன சொல்கிறாரு 3ஆம் வசனம், தீங்கான காரியத்தை உங்கள் கண்ணு முன்னே என்னென்ன இருக்குதுமா, வாரம் ஃபுல்லாக பைபிள் தானே இருக்குது, பைபிளே இல்லை ஆனால் மற்ற எல்லாம் இருக்குது. கண்ணு முன்னே என்னென்ன வந்துட்டு போகுது, கண்களை மூடின என்ன வருது, சில வாட்ஸ்அப் வீடியோ காலில் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் அந்தரங்க உறுப்புகளை காட்டிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த செய்திகள்லாம் வருது, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப துக்கமாக இருக்குது. என்னாண்டவர் இப்படிலாம் கூட செய்வாங்களா, தங்கள் மர்ம உறுப்புகளை மற்றவங்களுக்கு காட்டலாமா? அதில் என்ன அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேடா,
நான் சொல்கிற டாபிக் கேள்விப்பட்டதே இல்லையா? நல்ல பிள்ளைப்பா, அந்த பிள்ளைக்கு கை தட்டுங்கப்பா. காலேஜுக்கெல்லாம் போகுது டாக்டரு, இன்னும் இது வரைக்கும் பார்க்கல. வாட்ஸ்அப்பில் வயசு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வாட்ஸ்அப்பில் படிக்கிறேன் குரூப் ஸ்டடி பண்ணுற பிள்ளைங்க, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறேன்ட்டு தங்களை வாட்ஸ்அப்பில் தங்களை நிர்வாணப்படுத்தி காண்பித்து, இந்த கேஸ்லாம் வேறு நடந்திருக்கு. அவங்க ஸ்க்ரீன்ஷாட் அவன் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி வர வைக்கிறது, அந்த பிள்ளைகளை நாசம் பண்ணுறதெல்லாம் சகஜமாக நடந்துட்டுருக்குது. என்றைக்கெல்லாம் ஏன் இவ்வளோ போக்சோ கேஸ் வந்திருக்குது? இந்த வாலிப பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. 8-9 ஒரு +1 +2 படிக்கிறதுக்குள்ளே அதுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது. மூஞ்சே மாறிடுது, அப்படியே மூஞ்சி முத்தி போயிடுச்சு. நாங்கள் திரும்பினா நம்ம பசங்க என்ன மூஞ்சி இப்படி முத்தி போய்க்குதுன்னு, அந்த குழந்தைத்தனமே மாறி போய் முகமே விகாரமாக மாறிடுது. அதை மறைக்கிறதுக்கு ஏதோ பூசிக்கின்னு க்ரீம் பூசிக்கிட்டு சும்மனா அலங்கரிக்குது. சும்மனா நீங்களா பாக்கி உங்கள் 2 அழகான பிள்ளைகள் வச்சுருக்கீங்க, 2 பாக்கியசாலிங்க. இதுங்க பிரமிப்பாக என்னமோ இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்குதுங்க. அது இப்படிலாம் கூட நடக்குமா? கேள்விப்பட்டிருப்பில்ல, கேஸுக்கு வருது இல்லை, குழந்தை டீல் பண்ணுறான், வக்கீல் டீல் பண்ணுறாங்க. அக்கிரமம் இது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமன்ற யோபு 31 பார்க்கும்போது சொல்கிறாரு, இது நியாயாதிபதிகள் இது விசாரிக்கப்படுகிற அக்கிரமம், தீங்கான காரியத்தை. அப்போ நம்ம இன்று எண்ணப்படும் அளவும் புத்தி சொல்லணும். இந்த சபை என்ன சபை? இது ப்ராஜெக்ட் போட்டு பில்டிங் கட்டுற சபை இல்லை, இது கர்த்தருக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற சபை. எனக்கு இந்த 4 பேரை ஒழுங்காக கூட்டின்னு போனால் போதும். ஷேர் ஆட்டோவில் எத்தனை பேர் போக முடியும்? ஏர் பஸ்ஸில் 300 பேர் போகலாம், விமான ஏர் பஸ்ஸில் 300 பேர் போகலாம். நம்ம லோக்கல் மாநகர பேருந்தில் ஒரு 80-60 பேர் கொண்டு போகிறான். அப்போது சின்ன வாகனம் வேகமாக போதா, பெரிய வாகனம் வேகமாக போதா? இந்த சாலை விதிகளே பார்ப்பீங்க, சின்ன வாகனம் கூடுதல் வேகமாக போகும், பெரிய வாகனம் 40 கிலோமீட்டர் தாண்டக்கூடாது. நம்ம சின்ன சபையாக இருப்பதுனால முகத்தை முகம் பார்த்து பேசுகிறோம், வார்த்தைகளை நல்ல சற்று காரசாரமாக பகிர்ந்து கொள்கிறோம். வருகைக்கு ஆயத்தமாக சொல்லுங்கள் பக்கத்தில், வருகைக்கு ஆயத்தமாகணும். உன் தேவனை சந்திக்க முடியும், ஆயத்தப்படு. 38:7 ஆமோஸ் 4:12, இங்கே எசேக்கியேல் 38:7. உன் தேவனை சந்திக்க முடியும், ஆயத்தப்படு. அவர் வரப்போகிறார், சீக்கிரமே வரப்போகிறார். காலங்கள் சமீபித்து விட்டது, இனி காலம் செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறார். இனி காலம் செல்லாது. வருகை பற்றி கொள்கையில் 2 விதமான பார்வைகள் இருக்குது. ஆனால் வேதம் வெளிப்படையாக சொன்னது நான் வாசித்தோம் 1 தெசலோனிக்கேயர் 4:16. அங்கே எக்கால சத்தம் கேட்கும், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பைபிள் டாக்ஸ் அபவுட் ராப்சர் பிஃபோர் ட்ரிபுலேஷன். உபத்திரவ காலத்துக்கு முன்பாக இந்த கிறிஸ்துவின் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. அதை தவிர வேறு கொள்கை கிடையாது. இந்த தெளிவோடு கூட நாம் கர்த்தருக்கு ஆயத்தமாகணும். அப்போது இப்படிப்பட்ட ஒரு பசி தாகம் நமக்கு இருக்குன்னு சொன்னால், இந்த வாரம் கடைசி வாரமாக இருப்பதினால வாக்குத்தத்த வசனத்தை மீண்டும் நான் உங்களுக்கு நினைப்போட்டுகிறேன். மத்தேயு 5:6 சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நமக்கான ஒரு திருப்திப்படுத்துகிற காலம் வருகிறது. காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறது இல்லை. பிரசங்கி 1 சொல்கிறார், இந்த திருப்தின்ற மேட்டரை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நிறைய வசனம் இருக்குது. கேட்கறதுனால செவி திருப்தியாகிறது இல்லை. வாசிச்சிடுறீங்களா? நல்ல வசனம் அது. பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தில் டக்குன்னு எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 8 வாசிங்க. 8:1-8. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதுனாலே கண் திருப்தி ஆகிறது. தீங்கான காரியத்தை கண் முன் வைக்க மாட்டேன். கண்ணு 2 தடவை வந்துடுச்சுன்னா அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு அர்த்தம். உங்கள் கண்களால் நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்கன்றது கொஞ்சம் செக் அவுட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களே நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், மதமதப்பு கொள்ளாதிருங்கள். கால் மதம் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கால் கொஞ்சம் மதம் இந்த பயம் வந்துடுது. அவங்களுக்கு ரத்த ஓட்டம் குறையுதோ, கால் ஏதாவது ஆகிடுமோ புண்ணு. ஏன்னா கால் மதமதப்பு வந்துருச்சுன்னா முள்ளு குத்தனோட வலி தெரியாதுங்க.
ஏதோ ஒரு மரமரப்பா ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பார்த்தா குத்தி அது தேவையற்ற முள்கள் குத்தி. இங்கே ஒரு அக்காவுக்கு விறகு கட்ட போனாங்க, நீங்கள் இப்படி போய் திரும்பும்போது பார்க்கலாம். இந்த பக்கத்து இந்த பிளாட்டுக்காரங்களுடைய இந்த நம்முடைய பிளாட்டுக்காரங்களுடைய மாமியார், அவங்க கண்ணில் முள் அடிச்சிருச்சுமா, கண்ணு போயிடுச்சு, ஒரு கண்ணு போயிடுச்சு, கண்ணில் முள் அடிச்சு, இந்த கண்ணு செப்டிக்காகி கண்ணே போயிடுச்சு. ஒரு கண்ணில் தான் பார்க்குறாங்க, இந்த கண்ணில் ஒரு இந்த ஆர்டிஃபிஷியல் இது வச்சுருக்காங்க. இந்த கண்களால் காண்கிறதுனால நீ திருப்தி அடையிறது இல்லை. வாசிங்க நல்லா 1:8 பிரசங்கி. எல்லாத்திலும் ஒரு கேட்கறது வாசிமா. இது 2 தினமும் ஓட்டுனுக்கிறீங்க. இந்த கண்ணும் செவியும் ஒரு ஜோடிங்க. கண்ணும் செவியும், கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் படைத்தவர் இறைவன். கேட்கிற காதையும் 92 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழி 20 வாசிக்கிறோம், 26 நினைக்கிறேன். காண்கிற கண்ணையும் கேட்கிற காதையும் படைத்தவர் கர்த்தர், அவரை பார்க்காதிருப்பாரோ அப்படின்றார். கண்ணை காண்கிறவர் கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை படைத்தவர் கேளாரோ என்றார். 20:12 நீதிமொழிகள். கண்ணு எங்க காது எங்க கேக்குது, கண்ணு எங்க பார்க்குது, எதை பார்க்குது, கண்ணை நீ காண்பது என்னன்றான். அப்போ இந்த உலகத்தில் நீ எவ்வளோதான் கண்களால் கண்ணின் காட்சிகள் பின்னால் நடந்தாலும், உன் இருதயத்தின் வழியில் நடந்தாலும், அது உன்னை ஜீவனத்துக்கு பெருமைக்கு பேசினாலும் அது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நீங்கள் சொல்லுங்கள், மீண்டும் நல்ல தீர்மானத்தோடு போங்க. நான் கர்த்தரை சந்திக்க வேண்டாம், நான் கர்த்தரை சந்திக்க வேண்டாம். ஆமே, நான் கர்த்தரோடு இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு வேறு எதுவுமே ஆசை இல்லை. சொல்லுங்கள், எனக்கு வேறு மெய்யாலுமாக்கா, மெய்யாலுமா ஆமேன்னு சொன்னீங்க தான் கேட்குறேன். மெய்யாலுமே உங்களுக்கு வேறு எந்த ஆசையும் இல்லையாக்கா? இல்லைன்றான். இருக்கும், அது தப்பு இல்லை, அது கடமைகள் சார்ந்த ஆசைகள் தப்பு அல்ல. ஆனால் உங்களை அல்டிமேட் எய்ம்னு ஒன்று இருக்குல்ல. என்னோட அல்டிமேட் எய்ம்னா, என் ரொம்ப 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 முக்கியமான ஆசைன்னா, இந்த கண்ணை மூண்டதும் அப்பா கிட்ட போயிடணும். ஹல்லேலூயா. இந்த கண்களை மூடணும். டு பி absent from the body, to be present with the Lord சொல்லுவாங்க. என் வாழ்க்கை இந்த மண்ணிலிருந்து இந்த ஜீவன் பிரிந்ததும் என்னுடைய உடல் மண்ணுக்கு போயிடும், என் ஜீவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும். தாமே அப்படிப்பட்ட கமிட்மெண்ட் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையை கண்ணின் காட்சிகளில் இருதயத்தின் வழிகள் நடக்காதீங்க. அது கண்ணு ரொம்பாதுங்களா. கண்ணு எவ்வளோ நாள் பார்த்தாலும் கண்ணு ரொம்பாது. காது எவ்வளோ கேட்டாலும் காது வலிக்காது. காது வலிக்காதுங்க. நாக்கு எவ்வளோ தின்னாலும் நாக்கு வலிக்காது. எவ்வளோ பேசினாலும் நாக்கு வலிக்காது. உடல் உறுப்புகளாலே ஆத்துமா கரைபடுகிறது. இந்த ஆத்துமா கரைபடாமல் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இந்த அழுக்கு வஸ்திரத்தை எப்படியாகிலும் நம்ம கழட்டி போட்டுடணும். இந்த அழுக்கு வஸ்திரம், இந்த உடல் பற்றி வேதம் சொல்லுகிறது, இது ஒரு அழுக்கு வஸ்திரம். இந்த அழுக்கு வஸ்திரத்தை, அழுக்குகளை சுமந்த ஒரு வஸ்திரம். உலகத்தில் இருக்க கிருமிகள் எல்லாம், கிருமிகள்லேயே என்ன அதிகமான கிருமிகள் மனிதன் குடலுக்குள்ளே தான் இருக்குதான். உலகத்திலேயே பார்ட்டாவரை போட்டிருக்காங்க எத்தனை லட்சம் பாக்டீரியாக்கள் அப்டாமல் இருக்குதுன்னு சொல்லி. அந்த அப்டாமனில் நல்ல பாக்டீரியாக்களுங்க தான், கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்குதான். குடலை பற்றி ஒரு டாக்டருடைய இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரு அழுக்கு உடல். இந்த அழுக்கான இந்த உடலை, இந்த வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டு நீதியின் வஸ்திரத்தை நான் தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்ட உணர்வோடு நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எப்படியும் முடிஞ்சிருச்சுன்னு ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. வார்த்தையை கேட்டிருக்கீங்க, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீங்கள் ஆயத்தப்பட வேண்டாம். ஆகியா ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். அப்பா உம்மை துதிக்கிறோம்பா, 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 துதிக்கிறோம்பா. பரிசுத்தரே, 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 பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.